ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளேயே வந்திருப்பீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மென்டர்ஷிப்க்கான ஒரு ஓவரால் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஒய் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் சூப்பர் பவர். இப்போது இந்த 6 மாதத்தில் பாஸ் ஆகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸாகவே ஒரு ஜிகேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான எஃபர்ட் அப்படின்றத போட்டிருப்பாங்க. இந்த 6 மந்த்ஸில் பாஸ் ஆகிற கேஸு நான் ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷை மட்டுமே வச்சு பாஸ் ஆகிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை அப்படின்ற ஒரு கேஸாகவே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த 6 மந்த்ஸில் பாஸ் ஆகிறவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டாக உட்காந்து டெய்லியும் காலைல உட்காந்து 6 மாதம் படிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கேஸாக இருக்கும். ஸோ அவங்கள விட்டுருங்க. அடுத்து இந்த ஒரு 3 to 5 இயர்ஸ் சரிங்களா, 4+ இயர்ஸ் படித்து கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட் சம் ஒரு பாயிண்டில் வந்து அவங்க அந்த எக்ஸாம் அப்படின்றது கிளிக் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்ற ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த 4 வருஷத்துக்கான டைம் பீரியட் அப்படின்றத உங்களுக்கு எங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஷார்ட் டியூரேஷன்லேயும் லாங் டியூரேஷன்லேயும் பாஸ் ஆகிறவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து எது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மித்து ஒன்று இருக்குது. அந்த மித்து என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா வராது அப்படின்றது. எப்படி படிக்கிறோம், எந்த இதை தெளிவாக வச்சு படிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து மேட்ரு. ஸோ ஒரு 100-150 ஒரு 30 ஒரு 25 நியூஸ் இருந்தால் தான் அது வந்து ஒரு வேலிடான கண்டென்ட் அப்படின்னும், அதே மாதிரி 7-8 நியூஸ் தான் வந்து ஒரு கண்டென்ட்டில் இருக்குது, இது வந்து ஒர்த் இல்லை அப்படின்றதும் வந்து மேட்ரு கிடையாது. என்ன நியூஸ் இருக்குது, அந்த நியூஸோடைய மையக்கரு என்ன, கோர் அதில் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த அதை வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் எஸ், ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க வந்து நிறைய பேர் வந்து சிஏ அப்படியே வந்து பைஹார்ட் பண்ணி அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பேங்க் பிஓ ஒருத்தர் அவர் ஆனார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து லிட்ரலி 5 இயர்ஸ் படித்தவர். நல்ல செம்ம குவான் சூப்பராக போடுவார், இங்கிலீஷும் சூப்பராக போடுவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் ஆக்சுவலி அவர் நல்லா தான் படிப்பார். பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டெல்லாம் போட்டு அபித்தனை வந்து கிளாஸில் கேட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் கேட்டு வச்சுக்கலாம் 90% வாங்குவாப்பில் எல்லா செஷன்லேயும். ஆனால் ஏயா நீ பாஸ் ஆக மாட்டேன்ற அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ வந்து என்னடா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமலே பாஸ் ஆகலான்னு சொல்லிட்டு செக்ஷனல் போகும், இல்லைனா ஓவராலில் வந்து போகும், ஜென்ரலில் வரப்போ வந்து அவருக்கு அந்த இதில் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு நான் 1 இயர் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுதின எல்லா எக்ஸாம் பாஸ். எப்படியா பாஸ் ஆனேன் அப்படின்னு கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன். ஸோ இனிமேல் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு லாஸ்ட் இயர்னும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாதான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நான் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன், பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரோட செக்லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு போட்டது இந்தியன் பேங்க் தான். இந்தியன் பேங்க் அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்தியன் பேங்க்கில் பிஓவாக இருக்கார். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா தான் வந்து நம்மளால் வந்து இருக்கக்கூடிய காம்படிஷனில் வந்து ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போய் நிற்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கலராக இமேஜ் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துக்கங்க. இப்போ நான் வந்து சொல்லிடுறேன் சரியா. இப்போது ஒரு ரீசனிங் குவான்ஸோ ஒரு பிளட் ரிலேஷன் வரலன்னா அந்த ரீசனிங் செக்ஷனே முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நேராக ஓடலாம். அதாவது ஒரு கிரவுண்டில் நேராக ஓடுறதுக்கும் தலையிலாக ஓடுறதுக்கும் எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. எப்படி வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு தேதிக்கு அன்றைக்கி வெதரு, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வச்சு தான் ஒரு 100 மீட்டர் அப்படின்றது ஓட முடியும். அதே ஸ்போர்ட்ஸ் தான் இங்கேயும். ஒரு பசில் போடுறதும் மைண்ட் ஸ்போர்ட்ஸ் தானே. ஒரு பசிலோ ஏதோ ஒன்று குவான்ஸோ போடுறீங்கன்னா எவ்வளோ நாள் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அன்னைக்கு தேதிக்கு அங்கே நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு உங்களால் போட முடியுதா அப்படின்றதான். அந்த 2 மணி நேரம் உள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஆனால் சிஏ செஷன் மட்டும் தனியாக இருக்கும், நீங்கள் படித்தது வரும். புரியுதா? ரீசனிங் குவான்ஸோ இங்கிலீஷ் நம்மளுடைய அது ஒரு லாங்குவேஜ்னு வச்சுப்போமே, இங்கிலீஷை தனியாக விட்டுருவோம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த 3 சப்ஜெக்டையுமே எடுத்துக்கலாமே. 3 சப்ஜெக்டையுமே நீங்கள் பயங்கரமாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தாலும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சம் அங்கே வருமானு கேட்டால் வராது. ஆனால் நீங்கள் படித்த நியூஸ் அங்கே வருமானா வரும். அதுதான் வந்து த டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் தோஸ் 3 சப்ஜெக்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது. வேஸ்ட்டான சப்ஜெக்ட் தான், உண்மையிலேயே பயங்கரமான வேஸ்ட்டான சப்ஜெக்ட் தான். நானுமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் சிஏவை லெஃப்ட் ஹேண்ட் தான் டீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு ஸோ இப்போது ஆனால் பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு டைம் அண்ட் எஃபர்ட் அப்படின்றத போட்டதில்லை. பட் ஒரு டைம் அண்ட் எஃபர்ட் போடும்பொழுது நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும் ஒரு ஹியூஜ்
பூல் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் நம்ம மட்டும் தனியாக தெரியும். சீரியஸ்லிங்க ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா அந்த ஒரே ஒரு எக்ஸாம்லேயே நமக்கு எழுதிட்டு வரும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் சூப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம தனியாக நிற்போம். ஓகேவா? டைரக்ட் கொஸ்டின் வரப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து மிஸ்ஸே ஆகாது. புரியுதுங்களா? இப்போது ஜிடிபி வந்து இந்தியா எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க 6.6% அப்படின்னு RBI ப்ரிடிக்ட் பண்ணது. அந்த டேட்டா தெரியும்னா அந்த கொஸ்டினை வாசிட்டோன்னே தொட்டுட்டு போயிடலாம். நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ சால்வ் பண்ணுறதுக்கோ தேவையில்லை. ஒரு லட்டு செஷன் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கூட எடுக்கலாம். அந்த மாதிரியான செஷன் ஈஸியாக மார்க் வந்து நிற்கும். ஸோ ரீசனிங் குவான்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இருக்கும் டைரக்ட் கொஸ்டின்ஸு இந்த மாதிரி வரும். ஸோ படிச்சுட்டோம் அப்படின்னா படிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, வாசித்து விடக்கூடாது, வாசித்து தட்டி விடக்கூடாது, இல்லை நான் குவிஸாக போட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. படிக்கணும். படித்தோம் அப்படின்னா மார்க்கு பயங்கரமாக வந்து நிற்கும். இந்த கட் ஆஃப் வரும்போது இந்த கட் ஆஃப் பற்றி நான் பேசுகிறேன். அதே மாதிரி வந்து சிஏ சிலபஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது உங்களுடைய அட்டம்ப்டே வந்து ஏற்றி கொடுக்கும். அது வந்து ஒரு இது. ஸோ SBI PO எழுத போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த ஒரு பயம் தான் இருக்கும். இந்த ஓவராலை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓவரால் அட்டம்ப்ட் வந்து ஒரு 200க்கு எல்லாருமே 120 நம்ம என்னடா 99 98 தானே போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். எண்ட் ஆஃப் த டே மார்க் வரப்போ நமக்கு 98 அட்டம்ப்ட் கொடுத்து 94 மார்க் வந்து நிற்கும். 120 அட்டம்ப்ட் கொடுத்தோம்னா 70 77 நிற்பான். ஏன் அப்படின்னா அந்த மார்க்கு அட்டம்ப்டை ஏற்றி கொடுக்கறதே ஒரு செஷன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் தான். ஸோ அதனால் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்துடும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. இதை நான் எப்படி சொல்கிறது, நான் ரீசனிங் கான்ஸை இறக்கி பேசினேன். இப்போ இன்னைக்கு தேதிக்கு நான் வந்து இந்த பொருளை விற்கணுன்றதுக்காக வந்து நான் ரீசனிங் கான்ஸை போட்டு அடிக்கிறேன் அப்படின்றது வந்து கிடையாது. அப்படி கிடையாது. பட் ஆனால் சில ஃபேக்ட்ஸை வந்து பிரித்து பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு 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 இந்த ஏரியாவே நீங்கள் கண்டுக்க மாட்டேன்றீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது படித்தா வராது அப்படின்றதுக்காக தட்டி விட்டுறீங்க. ஒரு ஃபைனல் கேப்ஸில் வாசிச்சுக்கலாம் அப்படின்றத தட்டி விட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க. சில விஷயத்தை மென்னும் முழுங்குறேன். அந்த ஒரு ரீசன் தான். ஸோ மெயினாக கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மெயின் ஃபோக்கஸ்ட் அப்படின்றது பேங்கிங் அந்த மாதிரி பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் கிளரிக்கலுக்கு நான் இப்போ PO இப்போது இந்த வரைக்கும் பார்த்தாச்சுல, ஓகே ஃபைன். அடுத்தது இந்த PO அண்ட் கிளரிக்கல் வரப்போ வந்து எல்லாருமே வந்து PO தான் கஷ்டம்னு நினச்சிக்கிறீங்க. உண்மையிலேயே PO கஷ்டம் கிடையாது, கிளர்க்கு தான் கஷ்டம். சரிங்களா? கிளர்க்கு தான் கஷ்டம். அண்ட் PO கூட வந்து இங்கிலீஷ் நல்லா வருது, இல்லை வந்து கொஸ்டின் செலெக்ஷன் நமக்கு எடுக்க தெரியுது அப்படின்னா PO உண்மையிலேயே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். கிளர்க்கு கிளியர் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகேவா? அந்த டைமுக்குள்ளே ஸ்பீடாகவும் போடணும், கரெக்டாக அக்யூரஸியாகவும் போடணும். ஸோ காம்படிஷன் அப்படின்றதும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கங்க. ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்றது இதுதான். ஸோ இதுக்குமே வந்து நான் சொல்லலாம். ஸோ எங்கெங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது ஒரு ஃபனல். ஸோ இந்த ஃபனலில் மேலே இருக்கிறதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். RBI நியூஸுக்கு, நேஷ்னல் நியூஸுக்கு, பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் நியூஸுக்கு, இன்டர்நேஷ்னல் நியூஸுக்கு இதோட முடிச்சிடணும். அடுத்து அப்பாயின்மெண்ட் ரிப்போர்ட், ஸ்போர்ட்ஸ், அவார்டு, டிஃபென்ஸு, இம்பார்ட்டன்ட் நியூஸ் வரைக்கும் வாசித்து விட்டால் போதும், ரீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாக்கையும் நீங்கள் ஃபினான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கும் நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக்கும் படிக்கணும். ஓகேவா? ஸோ இதான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது நினச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? இது வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அண்டு எந்தெந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருந்திருக்கேன். இப்போ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது தெரிஞ்சிருக்கும். எதிர்பார்க்காத விதம் அப்படின்றது கிடையாது. உண்மையிலே சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7,000 வேக்கன்சிஸ் அப்படின்றது IBPS POக்கு வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ என்னோடய என்டையர் ப்ரிப்பரேஷன் 3 இயர்ஸ் ப்ரிப்பரேஷனில் இந்த 7,000 அப்படின்றது ரொம்ப ஒரு பயங்கரமான வேக்கன்சி. அதே மாதிரி IBPS கிளர்க்கு டிசப்பாயிண்டிங் தான், அரௌண்டு 600. சரிங்களா? ஆனால் SBI கிளர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,400 அப்ராக்சிமேட்லி. அப்போது நேற்று இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. SBI கிளர்க்கு அடேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு செம்ம மோட்டிவேஷன். 1,400 வேக்கன்சி அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்குமே இதாக தான் இருக்கும். இப்போது இது SBI கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்றத சர்ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னா IBPSல குறைஞ்சு கிடக்கே. IBPSல குறைஞ்சிருக்கு. அண்ட் பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப ப்ராக்மேட்டிக்காக பேசுகிறேன், ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இவன் என்னடா இது கூட சந்தோஷப்பட மாட்டானா, ரொம்ப நெகட்டிவான ஆள் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக யோசிங்க. எல்லாம் சொல்லலாம், என்னது மேனிஃபெஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லலாம். என்ன பண்ணால் இந்த 1,400 ஒரு ஆள்னு.
எண்ட் ஆஃப் த டே காம்படிஷன் பார்த்துக்கங்க. நான் காம்படிஷன் தான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்த 1400 வேக்கன்சினா ஐபிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு 2024 1100 வேக்கன்சி முடியும் போது 1100 தொட்டுச்சு. 2025 பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 950, இதுவும் அரௌண்ட் 1000 கிட்ட வந்துச்சு. சரிங்களா, இது ரெண்டுக்குமே ஒரே காம்படிஷன் தான். ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் எஸ்பிஐ கிளர்க்குக்கும் ஒரே காம்படிஷன் தான். இந்த 1400 வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஐ வார்மிங்காக இருக்குது, ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது. இந்த வாட்டி நான் கிளியர் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. நான் நினச்சிருவேன் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன், 1400 வேக்கன்சிலாம் சொப்பனத்திலும் கண்டதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுன்னா, ஏன்னா 300 வச்சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான். 1400 பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இந்த 1000 கணக்கை 1100 900 சொல்லி கடந்த 2 வருஷமாக ஐபிபிஎஸ் தான் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டுக்கு மட்டும். இவ்வளோ அள்ளி கொடுத்தும் இந்தியாவிலேயே கிளர்க்கு கட் ஆஃப் அதிகம் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்டு டிஎன் தான், தமிழ்நாடு தான். 2024 இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்தது தெரியுமா? 82 வந்தது. 82 வந்தது. அதே மாதிரி இதுக்கு 92 மார்க்குங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு 92 மார்க்கு. வித்தியாசம் புரியுதா? இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் தான் காம்படிஷன் அதிகம். இந்த 1400 போட்டு முழுங்கிட்டு போயிடுவானுங்க. நல்லா படிக்கிறவனுங்க, டாப்பரு. அதாவது இன்னைக்கு தேதிக்கு ஃப்ரெஷ்ஷராக இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அவன் ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ் லைட்டாக படித்தாலே அவன் பாஸ் ஆயிடுவான். டாப்பர் படிச்சுட்டு போயிடுவான். இங்கிலீஷ் நல்லா வரவன் படிச்சுட்டு போயிடுவான். நம்ம திருப்பி அதே பார்டரில் தான் சுற்றணும். ஒரு ஆவரேஜோ எபோவ் ஆவரேஜோ, நான் கரண்ட் அஃபேர்ஸையும் தொடமாட்டேன், இங்கிலீஷையும் நான் வந்து ஏற்ற மாட்டேன், ரீசனிங் குவான்ஸ் போடுவேன்னா நான் ரீசனிங் குவான்ஸ் சூப்பராக போடுவேன் அப்படின்னா மறுபடியும் இந்த 1400க்கு பார்டரில் தான் போகும். நீங்கள் ஒன்று இங்கிலீஷை ஏற்றி இருக்கணும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் பயங்கரமான ஸ்கோர் ஏற்றணும். சரிங்களா? எஸ்பிஐ கிளர்க்குன்றப்ப ஸ்டாட்டிக்கை சூப்பராக ரெடி ஆகணும், நல்லா தெளிவாக படிக்கணும். அப்போ தான் இதாகும். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி நந்தினின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து நம்ம சேனல்லே வந்து ஒருத்தவங்க வந்து சக்ஸஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து இனிஷியல் 4 months பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைமில் வந்து எஸ்எஸ்சி படிச்சிருப்பாங்க. அந்த எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனில் படித்த ஸ்டாட்டிக் தான் அவங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ போய் பாருங்கள், அதை சொல்லியிருப்பாங்க. அப்போது ஸ்டாட்டிக் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது எஸ்பிஐ கிளர்க்கில். அப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி வந்து காம்படிஷனே ஃபீல் பண்ணணும். இந்த 1400 வேக்கன்சிக்கு ஃபயர் விட்டிங்கன்னா 1000 வேக்கன்சி அப்படின்றது கிளரிக்கலில் வருஷம் ஐபிபிஎஸ்ல விடக்கூடிய இது தான். அப்படி விட்டும் கட் ஆஃப் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. காம்படிஷன் டாப்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒரு எபோ ஆவரேஜ் வந்து அன்றைக்கி அந்த தேதியில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்னா, அதாவது அந்த எபோ ஆவரேஜுக்கு அன்றைக்கி ஒரு நாள் டாப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அவனுக்கு வேலை கிடைக்கிது. ஸோ இந்த 1400 எனக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி போட்டுட்டு கஷ்டப்பட்டாதான், அதாவது எஃபர்ட் போட்டாதான் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா இந்த ஐபிபிஎஸ்ல 7000 வேக்கன்சியே வந்து நமக்கு அப்ராக்சிமேட்லி 6000 தான் கடந்த ஒரு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கு. நடுவில் 23 மட்டும் 4500 வேக்கன்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது இந்த 7000 அப்படின்றது வந்து ஐ வார்மிங்காக இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து ஐபிபிஎஸ் பிஓக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. எஸ்பிஐ வந்தோடனே ஐபிபிஎஸ் பிஓ எல்லாம் மறந்துட்டானுங்க. ஏன்னா 1400 ஆல்மோஸ்ட் 1/7 ஆல்மோஸ்ட் ஒரு 20% கிட்ட வந்துடுதுல. ஸோ சாரி 1/7 கிட்ட தான் வருதா. ஸோ அந்த ஒரு கணக்கில் இருக்கிறதுனால எல்லாம் எஸ்பிஐ கிளர்க்கிட்ட ஓடி வந்துட்டானுங்க, ஐபிபிஎஸ் பிஓ மறந்துட்டானுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்கய்யா, ஐபிபிஎஸ் பிஓக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை ரீசனிங்கோ இங்கிலீஷோ குவான்ஸோ ப்ரிப்பேர் பண்ணாதான் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் நீங்கள் அட்டம்ப்டே கொடுக்க முடியும். எஸ்பிஐ பிஓ உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் எஸ்பிஐ கிளர்க்கை விட. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஐபிபிஎஸ் பிஓ தான் எஸ்பிஐ கிளர்க் இந்த 1400 வேக்கன்சியை விட அந்த 7000 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா, 1400 வேக்கன்சி தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தான் காம்படிஷன். உங்களுக்கு 1400 கிளியர் பண்ணுறது ஈஸியாக தெரியும், ஆனால் அப்படி கிடையாது. 7000 கிளியர் பண்ணுறது தான் ஈஸி. சரிங்களா? ஸோ அதனால் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணாதீங்க, ஐபிபிஎஸ் பிஓலே வச்சுக்கோங்க.
அந்த டைமில் வந்து இந்த மாதிரி லூப்புகள் நடக்கும். சரிங்களா? ஸோ எல்லா ஸ்ட்ரக்சர்லேயுமே சொல்லி எதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் வந்து டெலகிராமில் போட்டுருவேன். நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணுங்கள். ஐபிபிஎஸ்பிஓவில் ரீசனிங் போன வருஷத்துக்கு வருவோம். போன வருஷம் சராசரியாக வந்து ரீசனிங் செஷன் சூப்பராக போன வருஷம் சொல்கிறேன் 2025 ரீசனிங் செஷன் வந்து சூப்பராக போட்டவன் வந்து எல்லாருமே வேலை கிடச்சிருச்சு. சரிங்களா? ஆவரேஜாக 27 to 38 தான் நல்ல மார்க்கே. இங்கிலீஷு எல்லாத்துக்கும் வரக்கூடியதான். 18லேருந்து 27க்குள்ளே ஒரு மார்க் வந்துடும். ஸோ நல்லா படித்தவன் இந்த 2 செஷனுமே சூப்பராக பண்ணவனும் கண்டிப்பாக இங்கே வேலை கிடச்சிது. சுமாராக பண்ணவன் கூட, இங்கிலீஷில் சுமாராக மார்க் வாங்கினவன் கூட ரீசனிங்கில் படித்தவன் பாஸ் ஆகிட்டான். அதான் வந்து டிஃப்ரென்ஸு. இதில் ஒன்றுமே பண்ணல. ஸோ இதில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸே மேக் பண்ண முடியல. இந்த செஷனு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டினா பாருங்க. இங்கிலீஷு சுமாராக பண்ணி ரீசனிங்கும் கரண்ட் அஃபேர்ஸும் பண்ணவன் கட் ஆஃபை விட 68 கட் ஆஃபாக 77 கட் ஆஃபு 96 மார்க் வாங்கி வச்சுருக்கான். ஆர்ஆர்பி பிஓக்கு வாங்குகிற மார்க்கை ஐபிபிஎஸ் பிஓவில் வாங்கி வச்சுருக்கான். அதுவும் வேறு யாரும் இல்லை, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஆதித்யா அப்படின்ற ஒரு பர்சன் தான். அவருடைய சக்ஸஸ் இன்டர்வியூ இருக்கும். என்ன ரீசனிங்கும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் அந்த மார்க்கை வாங்கி கொடுத்தது. இங்கிலீஷும் கிடையாது, குவான்ஸும் கிடையாது. அண்டு என்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ இதான் வந்து ஆக்சுவல் டேட்டான்றது கிடையாது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது டிஐ அந்த குவான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பர்னால் ஒரு 7-8 மார்க் டிஃப்ரென்ஸை காட்டிடலாம். ஆனால் நான் குவான்ஸ் நல்லா போடுவேன், எபோ ஆவரேஜோட கொஞ்சம் நல்லா போடுவேன் அப்படின்றது கஷ்டம் தான். வேலுமணி மாதிரியான ஆட்கள் வந்து 8லேருந்து 10 மார்க் டிஃப்ரென்ஸ் காட்டிடுவாங்க. ஆனால் நான் நல்லா போடுவேன், குவான்ஸ் போடுவேன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு 4 மார்க் தான் வித்தியாசம் காட்ட முடியும், 4லேருந்து 5 மார்க். ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணணுன்னா ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸு, இங்கிலீஷு இந்த செஷனுக்குள்ளே சுற்றினாதான். இங்கிலீஷுமே வந்து பட்டா பாக்கியம் படலனா லேகியம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்துடும். ரீசனிங் அண்ட் சிஏ மட்டும்தான் வந்து, ஏன்னா யாருமே வந்து அவ்வளோ குமுலேட்டிவாக வந்து நம்மளால் ஆன்சர்ஸை பிக் பண்ண முடியாது இங்கிலீஷில். அந்த ஒரு ரீசனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷனல். இங்கிலீஷில் சூப்பராக இருக்கவங்க வந்து அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. ஸோ இங்கிலீஷும் குவான்ஸையும் தாண்டி நீங்கள் ஒரு சூப்பரான டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும், ரீசனிங் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணால் போதும். அப்படின்றப்ப வந்து லாஜிக்கலாக ஷார்ட் ஹேண்டாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து அதை வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபிபிஎஸ் பிஓக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து உங்களுடைய அனாலிசிஸ் பர்பஸ்க்காக தான் நான் கொடுக்குறேன். கீழே இங்கே எஸ்பிஐ வரும், அடுத்து வந்து ஐபிபிஎஸ் வரும். இப்போது நீங்கள் ரீசனிங் குவான்ஸ் நீங்கள் போடுற அளவுக்கு எல்லாருமே போட்டுருவாங்க. இங்கிலீஷையும் கரண்ட் அஃபேர்ஸும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க, நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷனை உங்களால் எங்கே பீட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து நீங்கள் உள்ளே வச்சுருக்கேன். ஆர்ஆர்பி பிஓக்கும் வச்சுருக்கேன். கம்ப்யூட்டரில் 20 மார்க்கு, ரீசனிங் குவான்ஸு நீங்கள் போடுற அளவுக்கு தான் அவனும் போடுவான். அப்போது இங்கிலீஷ்லேயும் ஜிஏலையும் உங்களால் மேக் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கும் தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி கிளர்க்கில் ரீசனிங்கு எல்லோரும் போடுற மாதிரி போட்டுடலாம், குவான்ஸும் போட்டுடலாம், இங்கிலீஷும் போட்டுடலாம், கம்ப்யூட்டரும் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ என்னோடய மார்க் சொல்கிறேனே, எவ்வளோ இருங்க பார்த்தே சொல்கிறேன், எதுக்கு பிரச்சனை? ஐயோ, ஓகே. சேவ் பண்ணலையோ? சாரிஃபா, சரி சேவ் பண்ணல. ஸோ கட்டும் பண்ண முடியாதா? சரி, ஓகே. ஆனால் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த வாட்டி கரண்ட் அஃபேர்ஸை ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணிவிட்டு மித்த எல்லா செஷனும் சூப்பராக பண்ணவங்க பாஸ் ஆகிட்டாங்க. இல்லை ஏதாவது ஒரு செஷனை வந்து சொதப்பிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் சூப்பராக அட்டம்ப்ட் கொடுத்தவங்க பாஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஓவரால் அட்டம்ப்ட் வந்து அசால்ட்டாக 30 வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஜிஏல.
ஸ்டாட்டிக் படிச்சிருந்தா 30 வரைக்கும் ஆர்ஆர்பி கிளர்க்கில் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்த்து கொள்ளுங்கள் ஐயா. ஓகேங்களா, எல்லோரும் பார்த்துக்கங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். அண்ட் நம்முடைய கிளாஸ் டைமிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 to 9 போயிருக்கு. அதே மாதிரி மித்த இருக்கக்கூடிய டைம் வந்து ஆல்மோஸ்ட் 8 to 9 இல்லைனா வந்து 9 to 10 அப்படின்றதான் நம்மளுடைய கிளாஸ் டைமிங் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ இந்த டைமிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 10 days ரிவிஷனும் கொண்டு வந்துடுறோம், ஆர்பிஐ அண்ட் செபி நியூஸஸும் கொண்டு வந்துடுறோம், அண்டு மந்த்லி பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் நியூஸுடைய ரிவிஷனும் கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில். என்னையை பார்த்தாலே போதும். ஓகேவா, நான் உங்களுக்கு அது கேரண்டி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதான் வந்து சொல்லணும்னு நினச்சது. அண்ட் இந்த பிடிஎஃபே நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய அனாலிசிஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா டேட்டாவுமே வந்து எல்லா இதுவுமே சேர்த்து உள்ளே வச்சுருக்குது, அதே மாதிரி மேலே இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு எங்கேயுமே உங்களுக்கு அவைலபிளாக கிடையாது. அந்த ஒரு ரீசனால் இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஸோ இதை மேக் ஷூர் உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களால் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண முடியுதா, எல்லா எக்ஸாமுக்கு எந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வருதுன்றதை சிங்கிள் பேஜ்லேயே வச்சு பாருங்கள். அண்டு இந்த தம்ப்நெயில் சும்மா இருக்கலாம் நினைக்க வேணாம், தொட்டிங்க அப்படின்னா அந்த டெடிக்கேட்டடான பிளேலிஸ்ட்டுக்கே உங்களை கூப்பிட்டு போயிடும். ஸோ ஏப்ரல் மந்த்து, மே மந்த்து, ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சாச்சு. ஸோ பிரம்மாஸ்திரா ஸ்டாட்டிக் தான் இதுலேயும் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் 5-in-1 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெய்டு கோர்ஸு. ஸோ அங்கேயுமே அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பேசுகிறது எல்லாமே பேசி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து ரொம்ப இதாக இருந்தது என்ன அப்படின்னா அந்த ஐபிபிஎஸ் உடைய 7000 வேக்கன்சி. எஸ்பிஐ கிளர்க்கு தான் படிக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக படிங்க. ஆனால் ஐபிபிஎஸ் பிஓக்கு நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி ஆகிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எஸ்பிஐ கிளர்க்குக்கு ரெடி ஆகிட்டிங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான். ஸோ நான் ப்ரியராகவே சொன்ன மாதிரி 41 days தான் இருக்குது. நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு உங்களுடைய மெயின்ஸுக்கு நடுவில் 40 நாள் தான் இருக்குது. அந்த 40 நாளுக்கான பெய்டு கோர்ஸ், ஓகேவா? ஸோ பெய்டு மென்டார்ஷிப் அப்படின்றது 40 daysக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ இதான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இது இருக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு 22ஆம் தேதி மெயின்ஸ் முடியுது அப்படின்னா 24ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம், விச் இஸ் மண்டே டு உங்களுடைய எக்ஸாம் டே D-Day வரைக்குமான ஷெடியூல் அப்படின்றத வந்து போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதில் அலைன்மெண்ட்ஸ் அண்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் ஷெடியூல் போகுது. பஃபர் டே அப்படின்றது இருக்கும், அதே மாதிரி வைவா டே அப்படின்றது இருக்கும், அதே மாதிரி கம்ப்ளீட் மீட்டப் அப்படின்றது இருக்கும். ஸோ இதான் வந்து என்னுடைய பிளான். இதை பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கா, 40 நாள் நான் படிக்கிறதுக்கு ரெடி. அதே மாதிரி இப்போ தான் நான் ப்ரிலிம்ஸே படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாமானா வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்கடா, நீங்களாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் அந்தளவுக்கு ரெடி ஆகலை, ரீசனிங் கான்செப்ட் ரெடி ஆகலை. நான் ஒரு 2 மெயின்ஸ் எழுதிட்டேன். இந்த வாட்டி நான் பிஓ கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன், கரண்ட் அஃபேர்ஸ்னால நான் பிஓ கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஜாயின் பண்ணு. ரீசனிங் குவான்ட்ஸ் எனக்கு ஓகேவா, அதாவது எனக்கு ஓகேவா 65% to 70% நான் மார்க் எடுத்தேன்னா எனக்கு வரும், ரீசனிங் குவான்ட்ஸ் வரும். இங்கிலீஷும் இதே நிலைமையில் இருக்குது அப்படின்னா நீ தாராளமாக வாங்கிக்கோ. சரிங்களா? 3 செஷனுமே எனக்கு 65% மேலே வருது அப்படின்னு ஒரு இதுலேயும் நான் 2 மெயின்ஸ்க்கு மேலே இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து 30 பேர் தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா 30 பேர் வந்து அந்த ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுறதுக்கு என்னோடய சூப்பர்விஷன் அதான் கரெக்டாக இருக்கும், அந்த அளவுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து ஒரு நாளும் பார்த்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து 6 months சிஏ படிக்கணும், அதுக்கு 2 வாட்டி ரிவிஷன் பண்ணணும், அதே மாதிரி வந்து எக்ஸாமுக்கு அப்போ வந்து ஒரு மினிமம் 10 மார்க் டெஸ்ட் எடுத்துடணும், அதே மாதிரி வந்து டெய்லி சிஏ அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனாலையும் ஒரு நாளைக்கு மெயின் சீசன் வந்துருச்சுனாலே நீங்கள் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்கி தான் ஆகணும். அதுவுமே வந்து இது எப்படின்னா கிராஜுவலாக தான் ஏறும். இனிஷியல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமிங் அப்படின்றது கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டேட்டு கிட்ட வர டைமிங் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இந்த 40 நாளில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ரீசனிங் குவான்ட்ஸை நல்லா பார்த்துக்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீசனிங் குவான்ட்ஸ்க்கான டைமை நீங்கள் குறைக்கணும். ஏன்னா இது படிக்க சம்மந்தம், இது ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த ப்ராக்டிஸை நல்லா கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டே ஒரு டைமுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும், கீழே குறைச்சிட்டே வரணும். அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸோடைய ப்ரிப்பரேஷனை மினிமம் வச்சுட்டு ஃபைனலாக D-Day வரும்பொழுது இதனுடைய டைம் ஸ்லாட்டை குறைச்சிட்டு இதனுடைய ரிவிஷன் ஸ்லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அலைன் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னாலே வந்து மென்டாஸ் வந்து உங்களை வந்து வீக்லி 2 வைஸ் வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. அண்டு இந்த சண்டே பார்த்தீங்க அப்படின்னா என் கூட வந்து ஒரு ஜிமீட் இருக்கும். ஜிமீட்டில் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுவேன். அதே மாதிரி சிஏ மட்டும்தான் பார்ப்பேன்லாம் கிடையவே கிடையாது.
சிஏல ஸ்கோர் வருது வரலன்னா அப்படியே ரீசனிங் குவான்ட்ஸ் இங்கிலீஷுக்கு தான் வருவேன். என்னோட அடுத்த கேள்வி ரீசனிங் குவான்ட்ஸ் தான் இருக்கும். என்ன ஆச்சு, ஏன் படிக்கிறீங்களா படிக்கலையா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். ஸோ அதனால் ரீசனிங் குவான்ட்ஸில் வந்து எனக்கு 20% 30% வருதுன்னு, சிஏ மார்க் நல்லா வருது அப்படின்றதெல்லாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். இதில் நான் ஆவரேஜாக இருக்கேன் அப்படின்னா இங்கே வாங்க, சிஏல எபோவ் ஆவரேஜ் ஆயிடலாம். வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸை வந்து அந்த பொட்டென்ஷியல் அந்த அந்த ஒரு கீ ஏரியாவை வந்து தட்டி விடுறதுக்கான ஒரு கீயாக வந்து இது மாறும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெடிக்கேட்டடாக இருக்கேன், 41 நாள் வந்து டெடிக்கேட்டடாக இருப்பேன் அப்படின்னா வந்து நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் இதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டேக்குமே வந்து 41 டேஸ்க்கு ஐபிபிஎஸ் பிஓக்கு அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டடாக கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் ஆனால் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஆஃப்டர் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் முடித்தோடனே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து இதனோட ஐடியா. அதனால் வந்து எனக்கு இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் அதை வந்து சொல்லுங்கள். எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஏன்னா வந்து வெரி ஃபியூக்கு தான் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை நான் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த 30 ஸ்லாட்ஸாவது ஃபில் ஆகணும்ல, அந்த ஒரு ரீசனுக்காக தான் அது. அண்ட் அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கோளாறான ஆள். படிக்கலைன்னா ஏன் படிக்கலை, திட்டதான் செய்வேன், திட்டுவேன். ஸோ பேசுகிறதே வந்து திட்டுறது மாதிரி இருக்குதுன்னு அடிக்கடி நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் நான் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த கோவம் அப்படின்றது ஜென்ரலாக வரும். எனக்கு எப்படி சொல்கிறது, லைவில் இருக்கிறத விட லைவில் ஜாலியாக இருப்பேன். பட் படிக்கலை அப்படின்னா அந்த கோவம் அப்படின்றது வரும். ஸோ திட்டு வாங்குறதுக்கும் ரெடி, படிக்கிறதுக்கும் ரெடி. 41 நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னா வந்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ப்ரோ ஓகே நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் கொண்டு வாங்க, மினிமம் ப்ரைஸில் கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் படிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிற மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட்டு தான் வந்து இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவே எடுக்க சொல்லும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கங்க. அண்டு இது வந்து எப்படி சொல்கிறது, ஐபிபிஎஸ் பிஓ தான் வந்து எப்படி சொல்கிறது, கிளரிக்கலை விட பிஓக்கு தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நல்லாயிருக்கும். அதற்காக தான் வந்து டெடிக்கேட்டட்லி ஃபார் ஐபிபிஎஸ் பிஓ. ஓகேவா? அதனால் வந்து பார்த்துக்கங்க. எனக்கு அதை மட்டும் கீழே வந்து கமெண்ட்டாக போட்டு விட்ருங்க. அண்டு 1/2 மணி நேரமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் வேல்யூபிள் டைம் கைஸ். போயிட்டு வரேன்.